ஜெர்மனியில் ஓய்வூதிய காலத்தில் தொடர்ந்து பணிபுரிபவர்கள் வருமானம், ஓய்வூதியம், உரிமைகள் மற்றும் சமூக பாதுகாப்பை இணைக்க நெகிழ்வான முறைகளை பயன்படுத்தி வருகின்றனர். சான்சலர் பேட்ரிக் மெர்ஸ் தலைமையிலான அரசாங்கம் இதில் இப்போது புதிய மாற்றங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக பகுதி ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ விடுப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பில் புதிய வரம்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது பணிபுரியும் பல ஓய்வூதியதாரர்களை கடுமையாக பாதிக்கக்கூடும். மிக உயர்ந்த ஓய்வூதிய பலன்களை பெறுபவர்கள் மருத்துவ விடுப்பு பெறுவதை தடை செய்யும் புதிய சட்டமூலத்தை பெடரல் சுகாதார அமைச்சகம் முன்வைத்துள்ளது. புதிய விதிகளின்படி பகுதி ஓய்வூதியமானது முழு ஓய்வூதியத்தில் 2/3 பங்கை விட அதிகமாக இருந்தால் எதிர்காலத்தில் காப்பீட்டாளர்கள் நோய் ஓய்வூதியத்திற்கு தகுதியற்றவர்களாக மாறுவார்கள். ஜெர்மனி நாடாளுமன்றம் ஏற்கனவே கடந்த ஜூலை 10 இந்த சட்டமூலத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த புதிய கட்டுப்பாடு 2027 ஜனவரி முதல் 1 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. தற்போது மிக உயர்ந்த சதவீதத்தில் பகுதி ஓய்வூதியம் பெறுபவர்கள் கூட தொடர்ந்து பணிபுரிந்து நோய்வாய்ப்படும் காலங்களில் நோய் ஊதிய கோரிக்கைகளை விடுக்க அனுமதிக்கப்படுகின்றனர். மெர்ஸ் அரசாங்கம் இந்த முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க உள்ளது. சுகாதார காப்பீட்டு நிதிகளின் நிதி சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 30 மில்லியன் யூரோக்களை அரசாங்கம் சேமிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 99.99% பகுதி ஓய்வூதிய முறையை தேர்ந்தெடுப்பவர்கள் இனி முழு ஓய்வூதியம் அல்லது நோய் ஓய்வூதியம் ஆகிய இரண்டில் எதையாவது ஒன்றை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும்.